Vale! L'unico! L'unico! Apri la volata! La volata! හදිසි අවස්ථාවක අපිට කරන්න ඕනේ ඇක්ෂන් එක අපිට දෙන්න නේ සර්. ඔව් සර්. අවශ්‍ය වෙනකොට මේක ඉක්මනින් දෙන්න සර්. Appena dai tu quando levantava, Valli! நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடமையாற்றிய நிலையில் மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடலங்கள் இன்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்ட போது அங்கு பெரும் சோகமும் கண்ணீரும் சூழ்ந்திருந்தது. ஒரே சீருடை அணிந்து ஒரே நோக்கத்தில் இணைந்து பணியாற்றிய தங்கள் சக ஊழியர்களின் உடலங்களை கண்ட அவர்கள் நண்பர்கள் மற்றும் சக அதிகாரிகள் கதறி அழுத காட்சி சோகத்தில் ஆழ்த்தி கொண்டது. தங்கள் இறுதி மூச்சு வரை கடமைக்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு சீருடைக்கும் அந்த அடையாளத்துக்கும் உரிய கௌரவத்தை சேர்த்து இந்த வீரம் மிக்க அதிகாரிகள் பணியின் போது உயிர் தியாகம் செய்துள்ளார்கள். நீங்கள் இன்று எம்மிடையே இல்லாவிட்டாலும் எங்கள் இதயங்களில் என்றும் நீங்காது வாழ்வீர்கள் என சக அதிகாரிகள் கண்ணீருடன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தியுள்ளார்கள். இன்று காலை இடம்பெற்ற இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வில் உயிரிழந்த அதிகாரிகளின் குடும்பத்தினர் மற்றும் சக ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். வெலிக்கடை சிறைச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்களுக்கு நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேரில் சென்று தனது இறுதி மரியாதையை செலுத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்கள் இன்று காலை வாகன பேரணி மூலம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டன. குறித்த அதிகாரிகளுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்ட பின்னர் உடல்கள் அவர்களது குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இதன்போது அங்கு கூடியிருந்த சக சிறைச்சாலை அதிகாரிகள் சம்பவம் தொடர்பில் தமக்கு நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு தகுந்த நீதி பெற்றுத்தர வேண்டும் என கண்ணீர் மல்க நீதியமைச்சரிடம் உருக்கமாக கோரிக்கை விடுவித்துள்ளனர். இந்த மோதல் சம்பவத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரிக்கு எதிராக எவ்வித சட்டம் அல்லது ஒழுங்காற்று நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுவித்துள்ளனர். குறித்த அதிகாரி அன்றைய தினம் துதிரமாக செயற்பட்டு துப்பாக்கி பிரயோகம் செய்யாதிருந்திருந்தால் அங்கு மிகப்பெரிய பேரழிவும் உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கும் என அதிகாரிகள் அமைச்சிடம் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்தே அவர் இவ்வாறு செயற்பட வேண்டியிருந்தது என்பதையும் அவர்கள் அமைச்சருக்கு விளக்கியுள்ளார்கள். இதன்போது அதிகாரிகளின் உணர்வுபூர்வமான கோரிக்கைகளை கேட்டறிந்த நீதியமைச்சர் இச்சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அனைத்து தரப்பினருக்கும் நியாயம் பெற்று தரப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். හදිසි අවස්ථාවක අපිට කරන්න ඕනේ ඇක්ෂන් එක අපිට දෙන්න නේ සර්. ඔව් සර්. අවශ්‍ය වෙනකොට මේක ඉක්මනින් දෙන්න සර්. අපි මොකද්ද කරන්න ඕනේ කියලා දෙන්න. මේ මහා පොඩගේ නියපොත්තෙන් කඩන්න තිබු දේ සර් මේක. අපිට ඕඩර්ස් එක දුන්නා නම් නවත්තන්න කියලා හිරකාරයෝ මිනිස්සු අතර තිරසන්නු ඉන්නවා සර්. හැමදේම තිරසන්නු නෙමෙයි සර්. අපේ මිනිස්සු ඉන්නවා. ටරට් වල හිටියේ සර්. අපි වෙඩි තියුවේ නැහැ සර්. අපි ඇහුව වෙඩි තියන්න කියලා. සර් අපි කා සන්නේ මොන්නද සෝච්චා පඩියක් අරගෙන Apri la volata!
ඒකට අපිත් එක්ක බත් කාපු අපේ කොල්ලෝ ටික පුතේ කැන්ටි මේ අපිත් එක්ක එකට කෑවේ සර්. නවල්ට කන්න ඕක හිටියේ නෑ සර්. இந்நிலையில் இவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு இறுதியஞ்சலி செலுத்துவதற்காக கொழும்புக்கு எடுத்துச் செல்லப்படும் என்று சிறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மோதலில் உயிரிழந்த சிறை அதிகாரி SHS சந்திரவர்ண, வாடகன் SDS அபேஸ்வன்ச, AD தாரங்க, DMR திலகஸ்ரீ, PNN தாரங்க, DD புஷ்பகுமார மற்றும் RPR சஞ்சீவ ஆகியோரின் உடல்களும் இதே முறையில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. இந்த மோதலில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததுடன் பலத்த காயமடைந்த 20 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் சிலது நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 58 பேர் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.